வணக்கம் நண்பர்களே. ஒரு பேனாவும் ஒரு ஒயிட் பேப்பர் இந்த 2 விஷயங்களும் உங்களோட லைஃப்பையே மாற்றும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட இன்னைக்கு கோல் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட மைண்டில் ஒரு கொஷின், இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஸோ இது எப்படி இருக்குன்னா, இலக்கே இல்லாமல் படிக்கிறது, அதாவது கோலே இல்லாமல் படிக்கிறது, ஒரு மேப் இல்லாமல் நம்ம ட்ராவல் செய்கிற மாதிரி தான். இன்றைக்கி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேப்பர் எடுத்து உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு 20 பேஜஸ் படிக்கிறீங்களா, இல்லை ஒரு சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களா, இல்லை ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எழுதுகிறப்ப நம்மளோட பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டர் போகும். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய கோல் வந்து இதுதான், இதை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுல வந்து அதிகமாகும். நம்மளோட டைவர்ஷன் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஃபோன் எடுக்கணும்னு தோன்றப்பெல்லாம் நீங்கள் அந்த பேப்பர் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட கோல் என்ன, இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் பாருங்கள். அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம எதுக்காக படிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணும். அதே மாதிரி படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த கோலுக்கு பக்கத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிக் மார்க் போடுங்க. எதுக்காக அந்த டிக் மார்க் போடுறோம் அப்படின்னா, அந்த டிக் மார்க் போட்ட உடனேயும் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் வரும்னா, இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய கோலை நம்ம ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்கும். அதுக்காக அந்த டிக் மார்க் வந்து போடலாம். இந்த ஒரு சின்ன பழக்கம் வந்து நம்ம ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அப்படின்னு ஃபாலோ பண்ணாமல் ஒரு கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும். படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. அந்த இலக்கு உங்களுக்கு கவனத்தை உருவாக்கும். அந்த கவனம் உங்களுக்கான வெற்றியை வந்து உருவாக்கும். இன்று ஒரு இலக்கு எழுதுங்கள், நாளை உங்கள் கனவை எழுதும் நிலைக்கு உயர்வீர்கள். நன்றி.